மோடிஜி 2 முறை சந்திச்சிருக்கேன். நான் ஆச்சரியப்பட்ட அருள்வாக்கு என்னென்னா, இறந்த குழந்தைய மறுஜன்மம் எடுக்க வச்ச வாக்கு தான். அந்த பையனுக்கு அந்த அம்மாவுக்கு மீண்டும் பையன் பிறப்பான்னு சொன்னேன். அதே பையன் அதே இறந்த அன்றைக்கே பிறந்தான். புரட்சி தலைவி அம்மா கூடயும் இருந்தனால, இந்த நிலவேம்பு கஷாயத்துக்கு வேண்டி மருந்துக்கு வேண்டி அவங்க கூட இருந்தனால எல்லாம் அரசியல் கூடவே ஆயிடுச்சு. அரசியலில் ஏகதேசம் நான் எல்லாம் பிரயாணம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். உங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் தான் அருள் இருக்குமா, இல்லாட்டி உங்களுக்கு 24 மணி நேரம் அருளில் தான் இருப்பேன். நைட்டு தூங்கும்போது கடவுளோட அருளில் தான் இருப்பேன். மணி மந்திர ஔஷம் 3 சேர்ந்தது அருள்வாக்கு. மனிதனுக்கு உடம்புல இருக்கிற நோயையும் தீர்த்து வைப்பேன், அவனுக்கு குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையும் தீர்த்து வைப்போம், அவனுக்கு ஏற்படுற பண கஷ்டத்தையும் தீர்த்து வைப்போம். எல்லா வியாதிகளும் தீர்க்கக்கூடிய வியாதி தான். குருவை நம்பினவங்க என்றைக்கும் வீண் போகிறதில்ல. அதே நேரத்தில் சென்னையில் புளியாந்தோப்புங்கிற ஒரு ஏரியாவில் ஒரு ஆட்டோ டிரைவருடைய பேத்தி, அப்புறம் அவங்க அம்மா அப்பா அழுகும்போது உனக்கு மீண்டும் பெண் குழந்தை கிடைக்கும், ஆனால் முதல்ல பையன் பிறந்துட்டு 2வது பெண் குழந்தை பிறக்கணும். அதே மாதிரி முதல்ல பையன் பிறந்து 2வது பெண் குழந்தை கிடைச்சது. மொரிஷியஸ் நாட்டு ஜனாதிபதி இந்த கோயிலுக்கு வர்றார். துணை ஜனாதிபதியாக இருக்கும்போது இந்த கோயிலுக்கு வர்றார். மொரிஷியஸ் பிரசிடென்ட் ஆஃப் மையாபுரி பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சாமிஜி, ஐ எம் நாட் ஆஃப் த பிரசிடென்ட், நவ் ஐ எம் வைஸ் பிரசிடென்ட், டெஃபினெட்லி ஒன் டே யுவர் பிரசிடென்ட் மொரிஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் இங்கே ஊர்லேருந்து முடிச்சுட்டு ஒரு 10 நாள் ஊரில் திரும்பி போகிறாரு. அவர் ஊர் போயிட்டு இறங்கும் பொழுது ஒரு மொரிஷியஸ் பிரசிடென்ட் ஆகிறார். ஒரு பக்தர் நான் சித்தராக இருக்கும்போது கேட்டாங்க, என்ன கேட்டாங்கன்னா, நாங்கள் கடை வைக்கணும்னு கேட்டாங்க. நான் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணும்போது ஒரு நாள் சொன்னேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை. எல்லோரும் அவங்க சொந்த பந்தமெல்லாம் எதிர்த்தாங்க. செவ்வாய்க்கிழமை போய் நான் கடை ஓப்பன் பண்ணலாமா, சாமியார் சொல்கிறாங்க சார் செய்யலாமான்னு அவங்க துணிஞ்சு செஞ்சாங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர் எனக்கு தெரிஞ்சு தமிழகத்துக்கு அடுத்த வருஷம் சென்டரில் எப்படி இருக்கும் அதுதான் வேணும். அதாவது இந்தியாவை பொறுத்தவரை நீ அடுத்த முறையும் பார்க்கணும். அன்பார்ந்த நண்பர்களே, இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலுமச்சம்பட்டி அப்படிங்கிற ஊர்லேருந்து இணைகிறோம். இங்கே நாகசக்தி அம்மன் தியான பீட்டம் விளங்குகிறது. இங்கே பாபுஜி அப்படிங்கிறவர் அருள்வாக்கு சொல்லி கொண்டு இருக்கார். இவரை பற்றி எப்படி கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு விதமான ஒரு காய்ச்சல் எல்லாரும் அவதிப்பட்டார்கள். அந்த காய்ச்சலுக்கு ஒரு மருந்தாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டே நிலவேம்பு கஷாயத்தை பரிந்துரைத்தார்கள். அந்த ஒரு சமயத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட் முன்னெடுத்து நிலவேம்பு கஷாயத்தை பரிந்துரைக்கிறதுக்கு முன்னாடியே இவருக்கு தன்னுடைய தியானத்தில் அம்பாள் இல்லை அம்மன் இந்த நிலவேம்பு கஷாயத்தை எடுத்து கொடுத்து இதை எல்லாரிடத்துலையும் போய் கொடுத்து இதை பிரச்சாரம் பண்ணும்படி, இந்த நிலவேம்பு கஷாயம் சாப்பிட்டால் இந்த ஒரு தீய காய்ச்சல்லேருந்து ஒரு விடுவு வருவார்கள் அப்படின்னு அம்பாளே தன்னிடத்தில் சொன்னதாக சொன்னார்கள். அதை கேள்விப்பட்டு இன்னைக்கு அவரை பார்க்கணும் அப்படின்னு வந்திருக்கோம். அவரோட ஒரு நேர்காணல் வாங்கோ. ஓம் சக்தி பராசக்தி நாசத்தியம சரணம். கோவை மாவட்டம் மலுமச்சம்பட்டி நாசத்தியம்மன் தியானபீடம். சிவசண்முகசுந்தர பாபுஜி சாமிகள், விஸ்வகர்மா ஜெகத்குரு நிலவேம்பு சித்தர். கையில் ஒரு வேல் வச்சுட்டு இருக்கீங்களே, அந்த வேலை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? எங்கேருந்து இந்த வேல்? எல்லாரும் சாமிஜி எப்போவுமே கையில் வேல் வச்சுருப்பேன். அந்த வேலை பற்றி தான் நிறைய பேர் காக்கிறேங்கிறாங்க. கிட்டத்தட்ட 24-25 ஆண்டுகள் முன்பாக அன்னை பராசக்தி எனக்கு அருள் கொடுத்த பொழுது வெள்ளிங்கிரி மலை குகையில் போய் தவம் பண்ண சொன்னாங்க. அப்போ தவம் பண்ணும்போது முருகனுடைய வேல் ஒன்று கிடச்சது. அந்த முருகனுடைய வேலைத்தான் நான் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறேன். அது ஞாபகமாக தான் அன்னை பராசக்தியுடைய திரிசூலத்தை எப்போ வெளியே எடுத்துகிட்டு போவேன். இப்போ கையில் வச்சிருக்க முருகனுடைய வேல். இந்த வேல் எனக்கு கொடுக்கப்பட்டது. வேலை எதற்கு வச்சுருக்கா? வேலுண்டு வினையில்லை. அன்னை பராசக்தி வேலமாலா காப்பாற்றுறா, சக்தி வேல். அதனால தான் எப்போவுமே கையில் வேல் வச்சுருப்பேன். எவ்வளவு வருடங்களாக நீங்கள் அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கீங்க? அருள்வாக்குங்கிறது நான் கிட்டத்தட்ட ஒரு 9 வயசுலேருந்தே ஒரு சில நேரங்கள் அருள்வாக்கு சொல்லுவேன். ஆனால் அப்போ என்னைக்காச்சும் ஒரு நாள் அருள்வாக்கு சொல்லுவேன். 9 வயசுலேயே எனக்கு அருள்வாக்கு சக்தி வந்துருச்சு. அப்போ நான் ஒரு வார்த்தைகள் சொல்லுவேன், அதெல்லாம் பழிச்சிட்டு தான் இருந்தது. முறையாக இறைவனுடைய காய் வேஷ்டி கட்டி 25 வயதுலேருந்து அருள்வாக்கு சொல்கிறேன். இப்போ கரெக்டாக ஒரு 23-24 வருஷம் ஆயிடுச்சு. சரி, 9 வயதுலேருந்து அப்படின்னா நம்மக்கிட்ட இப்படி ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நீங்கள் எப்பயோ ஒரு வாட்டி உணர்ந்துருக்கணும் இல்லையா? எப்படி நீங்கள் முதல் அது மாதிரி உணர்ந்தீங்க நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு? அதாவது ஒரு 9 வயதுக்கு இருக்கும்பொழுது அன்னை பராசக்தியை நேரில் பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடச்சது. அந்த பராசக்தி காளி தேவியை அருள் கொடுத்தா. அப்போ அந்த காளி தேவியை அருள் கொடுத்ததனுடைய பலனாக நாம் பின்னாடி நடக்கிற விஷயங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது.
அப்போ இருந்தே சொல்ல ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லுவேன், ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் முறையாக அன்னையை நோக்கி தியானம் எடுத்து தவம் பண்ணி இப்போ சப்த ரிஷி பூஜைகள் செய்து பஞ்சபூத தவங்களெல்லாம் முடித்து 27 வயதுலேருந்து முறைப்படி அருள்வாக்கு சொல்ல ஆரம்பித்தேன். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. பொதுவாக எந்த ஒரு விஷயத்துக்குமே நமக்கு ஒரு வழிகாட்டி, ஒரு குரு தேவை. இந்த ஆன்மீக பாதையில் போகக்கூடிய உங்களுக்கு யார் குரு? நிச்சயமாக குரு இல்லாமல் யாருமே வெற்றி பெற முடியாது. இந்த மனித ரூபத்தில் இருந்த யாரையுமே நான் குருவை ஏற்றுக்கல. சூட்சம ரூபத்தில் இருக்கிற என்னுடைய குருநாதராக வந்து போகர் மாமுனிவர், 18 சித்தரில் முதன்மையாக அந்த போகர் மாமுனிவர் தான் எனக்கு குருநாதராக நான் ஏற்றுக்கிட்டேன். அவர் தான் எனக்கு ஒரு சில நேரங்களில் வழிகாட்டுவார். இந்த உலகமே நான் கொரோனாவுக்கு நிலவேம்பு கஷாயம் தயாரிப்பதற்கு முழு உதவி செஞ்சது போகர் மாமுனிவர் தான். போகர் அப்படின்னா பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்த ஒருவர். அவர் எப்படி இந்த காலத்தில் உங்களோட அவர் வந்து தொடர்பு கொள்கிறார், இல்லை எதை கொண்டு அவரோட நீங்கள் பேசுகிறீங்க? முதல்ல வந்து நான் ஒவ்வொரு நாளும் தியானம் கொள்ளும் பொழுது ஒவ்வொரு மலைப்பகுதியிலையோ இதே இப்போ இருக்கிற நாகமலை குன்றுலையோ நான் தவம் பண்ணும் பொழுது நான் யார், எதுக்காக இந்த பிறவி எடுத்தேன், என்னுடைய பிறவி எதற்காக எடுக்கப்பட்டது அப்படின்னு நிறைய இடத்துல நான் தியானம் பண்ணியிருக்கேன். அதில் பஞ்சபூத தியானத்தில் தான் அவர் எனக்கு காட்சி கொடுத்தாரு. இந்த பிறவி வந்து மக்களுக்காக வாழ வேண்டும், பல்வேறு சோதனை வரும், வேதனை வரும், உன்னை நிறைய பேர் அவமானப்படுத்துவாங்க. பொதுவாக வந்து இந்து தர்மத்தில் இருக்கிற ஆன்மீகவாதியத்தை எல்லாம் அவமானப்படுத்துவாங்க. இந்து மதத்தில் இருப்பவர்களை இந்துக்களே அவமானப்படுத்துவார்கள். அப்படி அந்த அவமானம் வரும் முதல்ல அதை தாங்கி இந்த உலகத்திற்கு ஒரு கொடிய வியாதி வரப்பொழுது உலகமே சுடுகாடாக நிற்கும், எல்லாரும் கையை பணைஞ்சு இதுக்கு காப்பாற்றுறக்கு வழி இல்லையாங்கும்போது உங்ககிட்ட நான் கொடுக்கக்கூடிய இந்த மூலிகை மருந்துனால உலக மக்களை நீ காப்பாற்றுவே அப்படின்னாரு. அதுதான் நிலவேம்பு கஷாயம். எந்த வருஷம் இது நடந்தது? அதாவது போகர் மாமுனிவர் எனக்கு அருளாசி முதல்ல கொடுத்தது வந்து 2006ஆம் ஆண்டு. 2005 2006 போது எனக்கு போகர் மாமுனிவர் ஒரு அருளாசி கொடுத்தார். அதற்கு பிறகு 2009 நான் வந்து ஒரு நாள் வந்து துபாயில் வந்து இருந்த கொஞ்சம் அடிக்கடி துபாய் நாட்டுக்கு போய்ட்டுமா அவர் சொன்னார், அங்கேயே போய் இருந்துக்கலாங்கிற ஒரு முடிவெண்ணத்தோடு அந்த நாட்டிலே கொஞ்சம் இருந்துக்கலாம், அப்படியே வெளிநாடுகளிலே போய் எல்லா சாமியார் மாதிரியே வெளிநாடுகளுக்கே போயிடலான்னு ஃபீல் பண்ணேன். அப்படி இருக்கின்ற காலகட்ட சூழ்நிலையில் போகர் மாமுனிவர் கனவுல தோன்றி நீ இந்தியாவுக்கு போ அப்படின்னு சொல்லும்பொழுது தான் இந்தியாவுக்கு வந்த சித்தர் நெறி மாநாடுன்னு ஒரு மாநாடு நடந்தது. அங்கே அந்த மாநாட்டில் நிறையா சித்தர்களை சந்தித்தேன். அதற்கப்புறம் அவர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் பல இடங்களில் தவம் பண்ணும் பொழுது போகர் மாமுனிவர் கொடுத்த பல்வேறு அற்புதம் மூலியமாக இத்தனை மூலிகைகள் என் கண்ணுக்கு தெரிஞ்சது. உங்களை பற்றி ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன். மோடிஜி வந்து 2014 எலெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து பிரதம மந்திரியாக வருவார் அப்படிங்கிறத பூடகமாக சொல்லியிருக்கீங்க. அதாவது ஒரு பிரம்மச்சாரி தான் வரப்போகிறார் அப்படிங்கிறத அந்த வருஷத்துடைய ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கீங்க. எப்போ உங்களுக்கு தெரிய வந்தது இவர் தான் வந்து அடுத்தது வரப்போகிறார் அப்படின்னு? அதாவது 2011 புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மாவை சந்திக்கும் போது அவங்க எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாங்க. அம்மா தான் அடுத்த ஆட்சின்னு சொன்னேன். அதே மாதிரி அம்மா அடுத்த ஆட்சி வந்தாங்க. அதே நேரம் அம்மாவுடைய ஆட்சி ஸ்தானத்தில் ஒரு சில அவங்களுக்கு உடலுக்கு ஆபத்து இருக்கிறதையும் கூட நான் இப்போ சூட்சமாக சொன்னேன். அதே மாதிரி ஆபத்தும் கூட வந்துருந்துச்சு. அதே மாதிரி காலகட்டங்களில் பாரதிய ஜனதா கட்சியில் அப்போ நிறைய பேர் நெருங்கினவங்கள்லாம் சாமி அடுத்து வந்து யார் பிரதமராக வருவாங்க, வாஜ்பாய் இதாகிட்டார், அத்வானி வருவாரா இல்லை வந்து மோடிஜி வருவாரான்னு கேட்டாங்க. அப்பொழுது வந்து நிச்சயமாக நான் சொன்னேன். அப்போ மூல நட்சத்திரத்தில் அந்த வருஷம் பிறந்துருந்துச்சு. அந்த வருஷம் வந்து மூல நட்சத்திரத்தில் வருஷப்பிற பிறந்திருக்குது. மூல நட்சத்திரத்துடைய அதிகம்னா ஆஞ்சநேயனுடைய சக்தி. அப்போ நிச்சயமாக ஒரு பிரம்மச்சாரி வருவார். எப்படி உலக அரங்கில் வந்து இவர் வந்து மிகப்பெரிய லெவலில் கொண்டு போவார் இந்தியாவைன்னு நான் அன்றைக்கே சொன்னேன். இன்றைக்கி உலக அரங்கில் இந்தியா வந்திருக்குது. அதே நேரத்தில் கடந்த வருடம் கூட வந்து பாரதிய ஜனதா கட்சி மெஜாரிட்டி பெறாமல் இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி 240 சீட்டை ஜெயிச்சிருக்காங்க, இல்லை கூட்டணியில் ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு நேரங்களில் அரசியல் கணிப்புகள் நிறையா கணிப்பேன். நீங்கள் வந்து மோடிஜியை சந்தித்த மாதிரி சில புகைப்படங்கள்லாம் இருக்கேன், நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்து பேசியிருக்கீங்களா அவரை? மோடிஜி 2 முறை சந்திச்சிருக்கேன். மதுராங்கத்தில் ஹெலிபேடில் வச்சு வரவேற்கிறதுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பாக வரவேற்றோம். 2வது வந்து மதுரையில் வச்சு அரசு நிகழ்ச்சியில் அவரை வரவேற்பாளராக நான் தான் இருந்தேன். அவரோட ஏதாவது பேசுகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சது? ஒரு 2 வார்த்தைகள் பேச கிடச்சிது. 2 வார்த்தைகள் மட்டும் பேசணும். அந்த 2 வார்த்தைகளும் ஒரு சில அரசியல் சம்மந்தமான வார்த்தைகளாக இருந்தது. பல அரசியல் பிரபலங்களோட, அரசியல்னு கூட இல்லை, பல பிரபலங்களோட நீங்கள் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்தேன்.
எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து உங்களிடத்துலேருந்து ஒரு ஆசையை பெற்றுள்ளார்களா? ஒரு கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடிய 80% தலைவர்கள் என்ன சந்திச்சிருக்காங்க. திமுகவில் ஒரு 2-3 தலைவர்கள் 5 தலைவர் இருக்காங்க. பாரதிய ஜனதாலையும் ஒரு குறிப்பிட்டவங்கள சந்திச்சிருக்காங்க. எல்லாரும் இன்றைக்கி வந்து சந்திச்சிருக்காங்க. இந்த கோயிலுக்கு வந்து அருளாசி பெற்றதுக்கப்புறம் தான் மொரிஷியஸ் நாட்டு ஜனாதிபதி இந்த கோயிலுக்கு வர்றார். துணை ஜனாதிபதியாக இருக்கும்போது இந்த கோயிலுக்கு வர்றார். அவர் ஒரு 10 நாள் பிரயாணமே தமிழ்நாட்டுக்கு வந்தவர். இந்த கோயிலுக்கு நாங்கள் இன்வைட் பண்ணுறோம். அப்போ கண்டிப்பாக வர்றாரு. வந்து ஒரு நாள் இங்கே பூஜையை முடிச்சுட்டு எல்லாம். அப்போ நான் அவர் வந்து என்னென்னா மொரிஷியஸ் பிரசிடென்ட் ஆஃப் மையாபுரி பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சாமிஜி, ஐ எம் நாட் ஆஃப் த பிரசிடென்ட், நவ் ஐ எம் வைஸ் பிரசிடென்ட். ஸோ யூ த அர்ச்சனா இஸ் எ மிஸ்டேக், ஸோ ரீப்ளே ஒரு அர்ச்சனா அர்ச்சனா சொன்னேன். ஐ டோல் த வேர்ட் இஸ் ட்ரூ, டெஃபினெட்லி ஒன் டே யுவர் பிரசிடென்ட் மொரிஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதை இறைவனுடைய திருவருளால் அவர் இங்கே ஊர்லேருந்து முடிச்சுட்டு ஒரு 10 நாள் ஊரில் திரும்பி போகிறாரு. அவர் ஊர் போயிட்டு இறங்கும் பொழுது ஒரு மொரிஷியஸ் பிரசிடென்ட் ஆகிறார். உங்களுக்கு இந்த அருள் வாக்கு வருது அப்படின்னா எப்படி இந்த அருள் வாக்கு வரும்? காதில் வந்து சில பேர் வந்து கேட்கறது, அதை காதில் விழுறத கொண்டு சொல்கிறேன் அப்படிம்பாங்க. அது மாதிரி எப்படி உங்களுக்கு இந்த அருள் வாக்கு வரும்? அது வந்து மாந்திரிக சக்தினால் காதில் எச்சினி சொல்லுதும்பாங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க. நான் தேங்காய் உடைச்சோன்னு ஒவ்வொருத்தரோட விதியை நான் படிச்சிட்றேன். அதே நேரத்தில் ஒவ்வொருத்தர் வாழ்க்கை விதியை சொல்கிறேன். எத்தனையோ பெண்களுக்கு சொல்கிறேன். இருதார தோஷம், கணவன் இருந்தெல்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் விதி பலனை எனக்கு இறைவன் அந்த வினாடி என் வாயில் நாக்கில் வந்து சொல்ல வைக்கிறார். நானாக சொல்கிறதில்ல. நீங்கள் எதையோ பார்த்து படிக்கிற மாதிரி சுத்த தமிழில் வேறு அது வருது. அது தேங்காயில் பார்த்து படிப்பேன். தேங்காவை பார்த்து படிப்பேன்னா அது இன்னும் கொஞ்சம் சொல்ல முடியும். தேங்காயில் பார்த்தோம்னா எனக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அந்த தேங்காயில் தெரியும் கண்ணுக்கு. சரி, காட்சியாக தெரியுமா, வார்த்தையாக தெரியுமா? அது வந்து சூட்சம், அதை வெளியே சொல்லக்கூடாது. உங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் தான் அருள் இருக்குமா, இல்லாட்டி உங்களுக்கு 24 மணி நேரம் அருளில் தான் இருப்பேன். நைட்டு தூங்கும்போது கடவுளோட அருளில் தான் இருப்பேன். எப்பொழுதுமே அருளாக இருக்கேன். அருளாளராக தான் இருக்கிறேன். சித்தராக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நைட் தூங்கும்போது கூட 12 மணிக்கு கூட ரொம்ப சீரியஸாக இருக்கிறவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க. எந்திரிச்சுன்னு இப்படி கண்ணை மூடி இந்த சக்தியில் அனுப்பிச்சிருக்கேன் எத்தனையோ பேர்த்துக்கு. பொதுவாக உங்களுக்கு இந்த அருள் வாக்கு வரத்துக்கு ஏதாவது ஒரு தூண்டுதல், அதாவது ஏதாவது ஒரு கேள்வி வேணுமா, இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த அருள் வாக்கு தானே வருமா? உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ரோட்டில் நடந்து போகிறீங்க, எழுத்தாப்பில் யாரோ ஒருத்தர் வரார். அவர் உங்களோட எதுவும் பேசலை, ஆனால் உங்களுக்கு அவரை பார்க்கும் போது இவர் யார், என்ன, இவருக்கு அடுத்தது என்னென்ன நடக்க போகிறது அப்படின்னு உங்கள் மனசில் எண்ணம் வந்தாலே அதற்கே பதிலாக உங்களுக்கு அந்த அருள் வாக்கில் தெரியுமா? இல்லை யாராவது ஒருத்தர் உங்கள் இடத்துல வந்து ஸ்பெசிஃபிக்காக குறிப்பாக கேட்கணுமா, அந்த கேள்விக்கு தான் தெரிய வருமா? அப்படி இல்லை. நமக்கு தெரிகிற ஞானதிஷ்டிக்கு வந்து அளவு கிடையாது. உலகத்தில் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சாலும் தேவையான நேரத்தில் பேசணும். தேவையான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். தேவையான விஷயங்களை புரிஞ்சுக்கணும். எல்லா விஷயங்களையும் டோட்டலாக புரிஞ்சுக்கிட்டோம் மன நிம்மதி இழந்துருவோம். உங்கள் வம்சத்திலேயே வந்து உங்களுக்கு முன்னாடி அருள் வாக்கு சொன்னவங்க யாராவது இருக்காங்களா? எங்கள் வம்ச வழியில் பார்த்திங்கன்னா என்னுடைய தாத்தாவோடைய அப்பா வந்து இறையறல் சக்தி பெற்றிருந்ததாக சொல்லியிருந்தாங்க. நஞ்சப்பாசாரின்னு சொல்லிட்டு அதான் சொல்லியிருக்காங்க. எங்கள் தாத்தா பேர் வையாபுரி ஆசாரி, எங்கள் தாத்தாவுடைய அப்பா பேர் தான் நஞ்சப்பாசாரி. அவருக்கு இறையறல் இருந்ததாக சொல்லியிருக்காங்க. அவருடைய சக்தி பீடம் கூட எனக்கு வந்திருக்கலான்னு நான் நினைப்பேன். நீங்கள் இந்த அருள் வாக்கு சொல்லும் பொழுதே அதுக்கு சேர்ந்த பரிகாரங்களையும் சொல்கிறீங்க. நீங்கள் அந்த தேங்காவை பார்த்தா தான் உங்களுக்கு அந்த அருள் வாக்கு வருது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ அந்த பரிகாரமும் அந்த தேங்காவை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு வருமா? அதாவது பரிகாரமும் அருள் வாக்குலேயே வந்துடுமா அப்படி கேட்குறேன். நிச்சயமாக. ஒரு மனுஷனோட விதியை மாத்திரம்னா அந்த விதிக்குண்டான பலன் தெரியும். டாக்டருக்கு தான் தெரியும் எந்த மருந்து கொடுக்கணும், என்ன மாத்திரை கொடுக்கணும், என்ன ஊசி கொடுக்கணும். அதே மாதிரி மனித வாழ்வில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை சரி செய்யணும்னா ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது. பரிகாரம்னு என்ன அர்த்தம்னா நம்மளுடைய கர்மாவை நிவர்த்தி பண்ணுறதுக்கு பேர் தான் பரிகாரம். அதுதான் பால் அபிஷேகம் பண்ண சொல்லுவேன், பன்னீர் அபிஷேகம் பண்ண சொல்லுவேன். ஒரு சிலருக்கு செய்வினை கோளாறோ கெட்ட சக்தியில் இருந்தாலும் கருப்பு கோழி ரத்தத்தில் பலி கொடுக்க சொல்லுவேன். இந்த ரத்தத்தில் பலி கொடுக்குற பூஜை ஏதோ இன்றல நேற்றில் மாந்திரித்து இருந்ததில்லை. அதனால் இதெல்லாம் வந்து யாகங்களில் பலி பூஜை, ரத்த அபிஷேகம், குருதி அபிஷேகம் எல்லாம் எல்லா ஊர்லேயும் இருக்குது. கேரளாவில் அதிகமாக நடக்குது, ஆந்திராவில் அதிகமாக நடக்குது. வடநாட்டில் குறிப்பாக வந்து காளி கும்பிட்ற எல்லாருமே கோயிலுக்குள்ளாரையே ரத்தத்தை பலி கொடுக்குறாங்க. காமாக்கியா கோயிலுக்கு போனேன், அங்கே உள்ளேயே பலி கொடுக்குறாங்க. ரத்தத்தை வச்சு தான் சாமிக்கு தேவிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. இந்த தேவி கோவில்கள், அதாவது இந்த சக்தி பீடங்கள் இருக்கே, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சக்தி பீடங்களுக்குமே போயிருக்கீங்களா? ஏகதேசம் எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போயிருக்கேன். நான் அதிகமாக போகிறது உஜ்ஜயினி காளி கோயிலுக்கு தான். இந்த சக்தி பீடங்களுக்கெல்லாம் போகும்பொழுது இப்போ இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்கிறார்கள் இல்லையா, வைப்ரேஷன் அப்படின்னு.
அந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது அந்த ஒரு வைப்ரேஷன், அந்த சக்தி ஏதாவது உணர்ந்துருக்கீங்களா? அதாவது இறைவனோட அருள் எல்லா இடத்துலையும் இருக்குது. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையாகி கோணாகி யார் எனதென்று அவரவரை கூத்தாற்ற வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்ப்புழனே. இறைவனும் பஞ்சபூதங்கள் இருக்கின்றார். மண்ணாதி பூதமோடு விண்ணாதி அண்டம் நீ மறைநான்கின் அடிமுடியும் நீ மதியும் நீ ரவியும் நீ மண்டலம் 14 நீ ஆணும் நீ பெண்ணும் நீ பல்லுயிருக்கு உயிர் நீ பிறவாத பிறம் நீ பெற்ற தாய் தந்தையும் நீயே இருக்க. இறைவன் எங்கிட்டையும் இருக்கார், உங்கள்கிட்டையும் இருக்கார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இறைவல் சக்தி எல்லா இடத்துலையும் இருக்குது. அதை மனிதன் வந்து கோயிலுக்கு போய் தான் உணரணுங்கிற விஷயம் இல்லை. குப்பமேட்டில் உட்காந்து தான் சரி, காட்டுக்குள்ளால் உட்காந்து தான் சரி, சந்தைக்கடையில் உட்காந்து தான் சரி, அவன் மனசு அமைதியானால் கண்டிப்பாக உணர்ந்துடலாம். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, அந்த கோவில்கள்லனா அப்படி ஒரு நிச்சயமாக இருந்திருக்குது. அதில் வந்து உஜ்ஜயினியில் வந்து அங்கே நான் மெயினாக சக்தி பீடமாக காலபைரவ சன்னிதானத்துக்கு போனால் ஒரு சக்தி உணர்வேன். அப்புறம் மகா காலகலேஸ்வருக்கு தீர்த்த அபிஷேகம் பண்ணும்போது ஒரு சக்தி உணர்வேன். அதை விட அந்த தேவி அந்த உள்ள அம்பாலோட இதயமாக இருக்கக்கூடியது வந்து சக்தி அங்கே இருக்குது. அர்ஷத் மாதான்னு பேர், அர்ஷினி மாதான்னு சொல்லுவாங்க. அங்கே பூஜை பண்ணும்போது மிகுந்த சக்தி நான் உணர்வேன். உங்களுக்கு வந்து இந்த அருள் வாக்கில் நம்ம நாட்டுக்கு என்ன நடக்கும், இல்லை பிற நாடுகளுக்கு என்ன நடக்கும், இல்லை நம்மளுடைய நகரத்துக்கு என்ன நடக்கும், மழை பெய்யுமா, இந்த மாதிரி விஷயங்களும் கூட வருமா? இப்படி அதையெல்லாம் நிறைய நான் விஷயங்களை சொல்லியிருக்கேன். பொதுவாக வந்து இந்த வருஷம் வந்து பஞ்சம் நிறையா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் மழை எங்கேயும் பெய்யும், பஞ்சமாக இருக்குது. இதெல்லாம் கடந்த வருஷமும் சொல்லிட்டேன். அதே நேரத்தில் சென்னைக்கு வந்து ஒரு பெரிய பூகம்பத்துடைய பாதிப்பு இருக்குது. சென்னையில் நிறையா பில்டிங்கை வந்து தண்ணியாலையும் பூமிக்குள்ளாரையும் போகக்கூடிய ஆபத்து இருக்குது. இதெல்லாம் 2044 மேலே நடக்கும் பாருங்கள். 2044 மேலே நடக்கும். 2034லேருந்து 44 இந்த 10 வருஷத்துக்குள்ளார எல்லோரும் ஒட்டு துணி இல்லாமல் வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்கக்கூடிய ஒரு வியாதி வரும். இத்தவரி கொப்பளங்களாக உடம்பு முழுக்க வரும். அந்த மாதிரி ஒரு வியாதி வெயிட்டிங்கில் இருக்குது. புரிஞ்சுட்டிங்களா? புரிஞ்சுட்டேன். உடம்புல உலகத்தில் வந்து ரொம்ப மோசமான அயோக்கியத்தனம் நடந்துட்டு இருக்குது. அதனால் உடம்பெல்லாம் கொப்பளம் வந்து ஒட்டு துணியெல்லாம் வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்கணும். அந்த மாதிரி ஒரு வியாதியில் வரப்போகுது. அதே நேரத்தில் சென்னை, கோயம்புத்தூர் பெருநகரங்களில் தமிழகத்தில் ஒரு பேரிடர் பூகம்பமாக வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதே நேரத்தில் நீரினால் வந்து சென்னைக்கு ஒரு பெரிய அழிவே இருக்குது. எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஆனால் 34க்கு மேலே அப்புறம் இது நடக்கும். சரி, இப்போ இந்த வருஷம் இல்லை இதுக்கு அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு உங்களால் பகிர்ந்து? எனக்கு தெரிஞ்சு வந்து தமிழகத்துக்கு வந்து அடுத்த வருடம் ஒரு மிகப்பெரிய புயல்னால் ஒரு பாதிப்பு ஏற்படாது. அது குறிப்பாக வந்து போன பாதிக்கிறதுனால, அதாவது இந்த புயல் எங்கெங்கே பாதிக்கும் அப்படின்னு நான் கணிச்சு கூட எடுத்திருக்கேன். சென்னை, பாண்டிச்சேரி, கடலூர் மற்றும் சிதம்பரம் வரைக்கும் இந்த புயலுடைய பாதிப்பு இருக்கும். இந்த புயல் சம்மந்தமே இல்லாமல் எப்போவுமே புயல் தாக்காத கன்னியாகுமரியிலையும் கூட இந்த புயல்னால் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். எந்த மாதம் ஐயாவால் சொல்ல முடியுமா? இந்த புயல் வந்து அடுத்த வருஷத்தில் வந்து ஒரு 2 கணக்கு நான் கணிச்சு வச்சுருக்கேன். இந்த வருஷத்தில் வந்துச்சுன்னா டிசம்பர் மாதத்தில் ஒரு புயலும் ஒரு பிரச்சனை வரும். டிசம்பர்லேருந்து ஜனவரிக்குள்ளார. அடுத்த வருஷமும் டிசம்பர்லேருந்து ஜனவரிக்குள்ளார வரும். தேதி கூட கணிச்சு தான் வச்சுருக்கோம். ஒரு 20ஆம் தேதிக்கு மேலே வரும். டிசம்பர் 20க்கு மேலே ஒரு பெரிய புயல் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. பெரிய புயல்? ஆமாம். வேறு ஏதாவது கணிப்பு ஏதாவது பகிர்ந்துக்க முடியுமா? வேறு எதாவது கணிப்புனா அரசியல் கணிப்பு நான் கணித்தேன். அரசியல் கணிப்பு பிரகாரம் வந்து அந்த கணிச்சது தான் நடந்திருக்குது. இப்போவுமே இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து கரெக்டாக ஆட்சி செய்யணும். இல்லைன்னா இந்த ஆட்சி வந்து நிலையாக இருக்காது. தர்மத்தை மீறி ஏதோ ஆட்சி செஞ்சாலோ தெய்வ விஷயங்களுக்கு எது பண்ணாலோ இந்த ஆட்சி நிலையாக இருக்காது. சென்டரில் வந்து எப்படி இருக்கும் அதுதான் வேணும். அதாவது இந்தியாவை பொறுத்தவரை நீ அடுத்த முறையும் பார்க்கணுன்னா பாரதிய ஜனதா தன்னுடைய ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கும். அதனால் பாரதிய ஜனதா இதே மாதிரி குறிப்பிட்ட வெற்றி பெறும். பெரிய லெவலில் வெற்றி பெறாது, ஆனால் குறிப்பிட்ட வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சுக்குவாங்க. அடுத்த அவங்க தான். சரி, இப்போ உத்தரப்பிரதேசத்துலலாம் வந்து எலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு. உத்தரப்பிரதேச எலெக்ஷன்லேயும் வந்து பாரதிய ஜனதா ஒரு குறிப்பிட்ட வெற்றி பெறும். கொஞ்சம் தடு மாதிரி ஆட்சி அமைப்பாங்க. இந்த ட்ரிப்பு கொஞ்சம் உத்தரப்பிரதேசத்தில் சிக்கல் இருக்குது. பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கிறதுல உத்தரப்பிரதேசத்தில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. ஆனால் ஆட்சி அமைச்சிடும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அமைப்பாங்க. அது கவனமாக செயல்படணும். நீங்கள் அருள் வாக்கு சொல்லும் பொழுதே கவனித்தேன். நீங்கள் சில வைத்தியங்கள்னா கூட சொல்கிறீங்களே, நீங்கள் ஏதாவது ஒரு வைத்திய முறை படிச்சிருக்கீங்களா? சித்தர்னால மணி மந்திரம் ஔஷம் தானே. ஸோ மணி மந்திரம் ஔஷம் இதெல்லாம் சித்தர்களுக்கு தெரிஞ்சதானே. மூலிகையில் நாங்கள்லாம் கண்டுபிடிச்சி மூலிகையில் வைத்தியம் பண்ணனால தானே சித்தராகிறோம். சித்த வைத்தியம் சொன்னதே சித்தர் தானே, 12 சித்தர்கள் தானே. அதனால் இது தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை.
நீங்கள் இந்த சித்தர் இந்த வைத்தியம் யார்கிட்டயாவது போய் முறையாக படிச்சிங்களா? யார்கிட்டயும் எதையும் நான் கற்றுக்கல, எல்லாம் அம்பாள் சொன்னது தான். இருந்தாலும் இப்போ ஒரு சில காரணங்களுக்கு வேண்டி ஒரு சித்த வைத்தியசாலையில் போய் முறையாக ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் படித்து அரசாங்க சான்றிதழ் வாங்கியிருக்கேன். அட்வான்ஸ் ஆயுர்வேத தெரபிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுடைய சான்றிதழ் அதில் தமிழ்நாட்டிலே கோல்டு மெடல் லிஸ்ட் வாங்கினேன். அப்படியா? ஆமாம், 2016-17 வாங்கினேன். இந்த சித்த வைத்தியத்திலே வந்து எல்லா நோய்களுக்குமான குணமும் இருக்கா? அதான் மனிதனுடைய வாழ்வில் வாதம் பித்தம் கபம், இந்த வாதம் பித்தம் கபத்தினால 3397 வியாதி இருக்குது. இந்த 3397 வியாதிக்கு அன்றைக்கி அகத்தியர் மருந்து சொல்லியிருக்காரு, போகர் மருந்து சொல்லியிருக்காரு, புலிப்பாணி மருந்து சொல்லியிருக்காரு, எல்லாருமே மருந்து சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மருந்துகள் இல்லாத தன்மைகள் இல்லை, எதுவும் இல்லை. எல்லா வியாதிகளும் தீர்க்கக்கூடிய வியாதி தான். ஆனால் சரியான பத்தியமும் சரியான முறையாக வைத்தியம் பண்ணால் எல்லா வியாதியும் தீர்த்தரலாம். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய பரிகார முறைகளில் வந்து வைத்தியமும் அதாவது ஔஷதமும் இருக்கும், மருந்தும் இருக்கும், தெய்வத்துக்கு பண்ண வேண்டிய ஏதாவது ஒரு மணி மந்திர ஔஷம் 3 சேர்ந்தது அருள்வாக்கு. மனிதனுக்கு வந்து உடம்புல இருக்கிற நோயையும் தீர்த்து வைப்பேன், அவனுக்கு குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையும் தீர்த்து வைப்போம், அவனுக்கு ஏற்படுற பண கஷ்டத்தையும் தீர்த்து வைப்போம். நீங்கள் அருள்வாக்கு சொல்லும் பொழுது நீங்களே ஆச்சரியப்பட்ட தருணங்கள் ஏதாவது இருக்கா? அதை எங்களோட பகிர்ந்துக்கலாமா? நான் ஆச்சரியப்பட்ட அருள்வாக்கு என்னென்னா, இறந்த குழந்தைய மறுஜன்மம் எடுக்க வச்ச வாக்கு தான். கோயம்புத்தூரில் கம்மாளப்பட்டிங்கிற ஊரில் ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் இறந்துட்டான். அந்த பையனுக்கு அந்த அம்மாவுக்கு மீண்டும் பையன் பிறப்பான்னு சொன்னேன். அதே பையன் அதே இறந்த அன்றைக்கே பிறந்தான். அது ஒரு பெரிய அற்புதமான வாக்கு. அதே நேரத்தில் சென்னையில் வந்து புளியாந்தோப்புங்கிற ஒரு ஏரியாவில் ஒரு ஆட்டோ டிரைவருடைய பேத்தி நான் கையில் தொட்டு ஆசீர்வாதமாக அந்த பொண்ணு இறந்துருன்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த பொண்ணு இறந்துருச்சு. அப்புறம் அவங்க அம்மா அப்பா வந்து அழுகும்போது உனக்கு மீண்டும் பெண் குழந்தை கிடைக்கும், ஆனால் முதல்ல பையன் பிறந்துட்டு 2வது பெண் குழந்தை பிறக்கணும். அதே மாதிரி முதல்ல பையன் பிறந்து 2வது பெண் குழந்தை கிடச்சது. அது ஒரு பெரிய அற்புதம் தான். அதே மாதிரி தான் இங்கே இந்த ஈஸ்வராலேருந்து வந்தாங்க, 2 பசங்க பிறந்து இறந்துட்டாங்க அந்த அம்மாவுக்கு. அதெல்லாம் மனவேதனையோட இந்த அம்மாவுக்கு உன் பையங்க இறந்த பையன் ஒரு பையன் உனக்கு பையனாக பிறப்பான்னு சொன்னேன். அதே மாதிரி பையன் பிறந்திருக்கான். அது மாதிரி நிறைய அற்புதங்கள் நடந்திருக்குது. இன்னும் நிறைய பேர்த்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு பக்தர் வந்து நான் சித்தராக இருக்கும்போது கேட்டாங்க, என்ன கேட்டாங்கன்னா, நாங்கள் கடை வைக்கணும்னு கேட்டாங்க. நான் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணும்போது ஒரு நாள் சொன்னேன், இந்த கிழமையை வச்சுக்கோன்னு சொல்லிட்டேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை. எல்லோரும் அவங்க சொந்த பந்தமெல்லாம் எதிர்த்தாங்க. செவ்வாய்க்கிழமை போய் நாக்கடை ஓப்பன் பண்ணலாமா, சாமியார் சொல்கிறாங்க சொல்லி செய்யலாமான்னு அவங்க துணிஞ்சு செஞ்சாங்க. இன்றைக்கி கோயம்புத்தூரில் 4 நாக்கடை வச்சுருக்காங்க. லக்ஷ்மி தங்க மாளிகை, லக்ஷ்மி ஜுவல்லரி, லக்ஷ்மி ஜுவல்ஸ், லக்ஷனா ஜுவல்லரி. அப்போ அவங்க ஜெயிச்சாங்கல்ல. குருவை நம்பினவங்க என்றைக்கும் வீண் போகிறதில்ல. உங்களுக்கு எப்படி அரசியலில் ஈடுபாடு? அரசியல் சிறு வயதிலேருந்தே நான் ஈடுபாட்டில் தான் இருக்கிறேன். சாமியானதுக்கப்புறம் அரசியல்வாதிகள் நிறைய பேருக்கு பூஜை பண்ணனால அவங்களோடய இருந்தனாலையும் புரட்சித் தலைவி அம்மா கூடயும் இருந்தனால இந்த நிலவேம்பு கஷாயத்துக்கு வேண்டி மருந்துக்கு வேண்டி அவங்க கூடயே இருந்தனால எல்லாம் அரசியல் கூடவே ஆயிடுச்சு. இப்போ அரசியலில் ஏகதேசம் நான் எல்லாம் பிரயாணம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். மக்களுக்கு ஏதாவது உங்ககிட்ட ஏதாவது செய்தி? மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி நான் சொல்கிறேன், இது நல்லா நோட் பண்ணிங்க. த எவ்ரி ஆக்ஷன் ஆப்போசிட் ரியாக்ஷன், ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு. நீ எதை விதிக்கிறாயோ அதை அறுவடை செய்கிறாய். ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இன்றைக்கி நல்லது நடந்துச்சுன்னு வைங்களேன், நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு கெட்டது நடந்துச்சுன்னு வைங்களேன், நீங்கள் பாவம் பண்ணிக்கிங்கன்னு அர்த்தம். இதுதான் வெஸ்ட் மேட்ரு. உங்களுடைய பாவம் புண்ணியங்களை பொறுத்து தான் நீங்களுடைய வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுது. அதே நேரத்தில் கடவுளடைவதற்கு பணமோ படிப்போ அறிவோ அழகோ ஜாதியோ மதமோ எதுவும் குவாலிஃபிகேஷன் அல்ல, குவாலிட்டியும் அல்ல. எல்லா உயிரும் இன்புற்று இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிற எண்ணம் தான் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன், குவாலிட்டி. இதை உணர்ந்துக்குங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஓம் சக்தி. நீங்கள் அருள் வாக்கு சொன்ன இந்த நாளில் அந்த நேரம் போக எங்களோட இவ்வளோ நேரம் பகிர்ந்து இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு பெரிய நன்றிகள்.